பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். நாம் யாராய் இருக்க வேண்டும், எங்கே தங்க வேண்டும்? நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான். அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். எங்கே இருந்து வந்தாய்? 9ஆம் வசனத்தில் அவன் கேட்கிறான், நீ எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன் நான் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய லேவியன் எங்கேயாகிலும் போய் தங்க வேண்டும் என்று புறப்பட்டேன். அவன் சொன்னா, நீ இங்கே தங்கியிரு, நீ எனக்கு எப்படி இருப்ப? தகப்பனாயிருப்பாய் என்று நான் உனக்கு இன்னதான் தருவேன்னா. இவன் உடனே தங்கிட்டான். தங்கின இடம் எது சொல்லுங்க பாப்போம். தாயின்றது காசை களவாண்ட மீகா வீடு. எங்கேயாவது தங்கலாம் அப்படிங்கிறது அல்ல. நாம் யார், எங்கே தங்க வேண்டும், இதை குறித்து தான் உங்களோடு பேசி வருகிறேன். முதலாவது நேற்று சொன்னேன், யூதா என்றால் என்ன, பெத்லகேம் என்றால் என்ன, அதே சமயத்தில் வாலிபன் என்றால் என்ன, லேவியன் என்றால் என்ன, ஆசாரியனுக்கு ஆடை கூட ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 44:19, 20 வசனம். அவர்கள் வெளிப்பிரகாரமாகிய புறமுற்றத்திலே ஜனங்களிடத்தில் போகும்போது அவர்கள் தாங்கள் ஆராதனை செய்கிற சமயத்திலே உடுத்தியிருந்த தங்கள் வஸ்திரங்களை கழற்றி அவைகளை பரிசுத்த அறை வீடுகளில் வைத்து வேறே வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ள கடவர்கள். தங்கள் வஸ்திரங்களாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தல் ஆகாது. அவர்கள் தங்கள் தலைகளை சிறையாமலும் தங்கள் மயிரை நீளமாய் வளர்க்காமலும் தங்கள் தலைமயிரை கத்தரிக்க கடவர்கள். அப்படி மொட்டை அடிக்க கூடாது. என்ன செய்யணும்? கத்தரிக்க கடவர்கள். இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும். நமக்கு எல்லாவற்றையும் வேதம் எழுதி கொடுத்திருக்கிறது. தீட்டுகளின் மத்தியில் நின்ற ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். லேவியராகமம் 16:16 இப்படி வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவன். ஆசரிப்பு கூடாரம் என்ன? ஆசாரியன் என்றால் என்ன? வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கிறோம். மிகவும் அழகா நமக்கு எழுதி கொடுத்திருக்கார். யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நல்ல கவனிங்க, எதனால? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அதனால தான் நம்ம பாடுறோம், அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். கல்வாரியில் அன்பினையே, கல்வாரியில் அன்பினையே கலங்கும் கர்த்தன் உண்டல்லோ. கலக்கம் ஏ, குழப்பம் ஏ,
கலக்கம் குழப்பம் அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வறுமை தொல்லையோ, கல்வாரியில் வினையே கல்வாரியில் வினையே கலங்கும் கத்தன் உள்ளல்லோ, கலக்கமே குழப்பம் கலக்கமே குழப்பம் அன்பில் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பில் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்புனாலே அவர் மூலமா தாங்க தெரிஞ்சோம். அதனால தான் நம்ம சபையில கூட பாடுறோம். என்ன பாடுறோம்? அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், என் பொருள் யாவும் ஈன்றெளித்தானும், என் பொருள் யாவும் ஈன்றெளித்தானும், அன்பில்லையானால் அதில் பலனில்லை. அன்பே அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பண்பொரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம், பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம், அன்பே அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே எதை கொடுத்தாலும் அன்புக்கு ஈடாகுமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னது பரவாயில்ல, அன்பே தேவன்கிறான். அன்பு இன்னதுன்னு அவரால் தான் அறிஞ்சு கொண்டோம். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நமக்கு அது விளங்குறது இல்லை. இங்கே பார்க்கிறோம், தேவன் 1:6 திரும்ப வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, தகப்பன் பிரதிஷ்டை உள்ளவன். இதெல்லாம் நேற்றைய தினத்தில் உங்களுக்கு சொல்லி வந்தேன். பிரதிஷ்டை பண்ணத சிம்சோன் உடைச்சதுனால தான் அவருடைய வாழ்க்கை கடைசியில் எங்கே போகக்கூடாது அங்கே போய் கண் பிடுங்கப்பட்டு மாவரைக்க வைக்கப்பட்டான். எங்கே தங்கணுமோ அங்கே தான் தங்கணும். போகக்கூடாத இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது?
போகக்கூடாது. அதான் கர்த்தர் எழுதி வச்சிருக்கா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காதீங்க, பாவிகள் நிற்கிற வழியில நிற்காதீங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல கூட உட்காராதீங்க. நாம யார், நாம் எங்கே தங்க வேண்டும்? நேற்றைய தினத்தில் சொன்ன, இன்னைக்கு சில யார் அப்படிங்கிறத சொல்ல போறேன். அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துக்கு திருப்புங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். விசுவாசிகள் எல்லாரும், போதும், விசுவாசிகள் என்னைக்கு நாம ஆண்டவருக்குள்ள வர்றோமோ அன்னைக்கு நமக்கு பேர் என்னது சொல்லுங்க? விசுவாசி. ஆமா, விசுவாசி ஆயிட்டோமா? உறுதியா கொஞ்சம் நான் பின்னாடி சொல்ற வசனத்தை கேட்ட பிறகு நம்ம விசுவாசி ஆயிட்டோமா அப்படின்னு நீங்களே பார்ப்பீங்க. ஏன்னா விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் முதல்ல என்ன? மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன. நல்ல கவனிங்க, ஊழியக்காரனாலன்னு சொல்லல, தீர்க்கதரிசியாலன்னு சொல்லல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவனே என் நாமத்தினாலே. யாருடைய நாமத்தினால? அவருடைய நாமத்தில. ஏன் தெரியுமா? அந்த நாமத்துக்கு நாம பாடுறோம்ல, எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை மீட்ட பாலினில் வந்தமை நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்ட பாலினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்திலே சேர்க்கும் நாமமது. ஏதோ என்ற திருநாமத்தை எப்போதும் பாதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். இந்த நாமம் எப்படிப்பட்ட நாமங்கள் தெரியுமா? நம்ம அந்த காலத்தில் எத்தனையோ ஆசிரம பாமாலைகளில் பாடியிருப்போம். ரொம்ப அழகா பாடுவோம். இயேசுவின் திருநாமம் அது எக்காலமோ என்ன இனி என்ன துணையே. இயேசுவின் திருநாமம் அன்பு அருளும் அது, அருளு தீரழும் அது. அண்டி வந்தவர்க்கெல்லாம் அடைக்கலம் அதுவே. அன்பு அருளும் அது, அருளு தீரழும் அது. அண்டி வந்தவர்க்கெல்லாம் அடைக்கலம் அதுவே. துன்ப துயரமெல்லாம் துடைக்க நல் மருந்தே. துன்ப துயரமெல்லாம் துடைக்க நல் மருந்தே. தூயாதி தூயவர் தேடிடும் மருந்தே. இயேசுவின் திருநாமம் அது எக்காலமோ என்ன
இனியன துணையே இயேசுவின் திருநாமம். உயிர்க்குயிராகிய உள்ளுரை அமுதா உத்தம தமதுள்ளம் உமதிடும் தேனா. உயிர்க்குயிராகிய உள்ளுரை அமுதா உத்தம தமதுள்ளம் உமதிடும் தேனா. ஊனமுற்றிடுணர குருபலிகளித்திடும் ஊனமுற்றிடுணர குருபலிகளித்திடும் உத்தார் பெற்றாரிலும் உரிமையதாகிடும் இயேசுவின் திருநாமம். அது எக்காலமும் என இனியன துணையே இயேசுவின் திருநாமம். பாடிக்கிட்டே போகலாம், அவ்வளவு இனிமையான பாடல்கள் இருக்கு. என கண்பானவர்களே, இங்க அழகா வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற காரியம் என்னதான்? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நம்மளால முடியுதா? நம்மளை பார்த்தா பிசாசு கேட்குது, நீ யாரப்பா? பவுலையும் தெரியும், அப்போலோவையும் நீ யார்? நம்மளால சொல்ல முடியுதா? ஏன்னா 1 பேதுரு 5:8 என்ன வாசிக்கிறோம்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி. நமக்கு யார் எதிராளி? பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், ஏத்த வீட்டுக்காரன். ஆனா எதிராளி யாரு நமக்கு தெரியாது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறதான் அவருடைய வேலை. அதனாலதான் யோபு 1:7 தேவன் கேட்டார் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய்? அவன் என்ன சொன்னா? பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன். எனக்கு அன்பானவர்களே, அதிகாரம் என்ன தெரியுமா? பிசாசுகளை துரத்தலாம். ஏன்னா நமக்கு பெரிய அதிகாரம். இயேசுவின் நாமத்தை சொன்னா பிசாசு ஓடி போகணும். நான் இப்படி தான் ஒரு சமயத்தில் கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி பாஸ்டர் செல்வராஜன் ஒருத்தர் அவருடைய சபையில் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ எனக்கு கூட இருந்த தம்பி பிள்ளை இறந்துட்டான், அவன் கூட்டிகிட்டு போயிருந்தான். அப்போ நான் கன்னியாகுமரி சபையில் பேசிக்கிட்டு இருக்கேன். 2 பெண்கள், ஒரு அசுத்தாவி வெளிப்பட்டு 2 பேரும் டேய் நிறுத்துறா அப்படின்னுச்சு. எனக்கு விளங்கிருச்சு, இதுக்கு பயந்து நிப்பாடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் நான் உட்காந்து பேச 2 கட்டி உருண்டு கீழே பிறண்டு அந்த ஆவி தெளிஞ்சு கடையில் போகும்போது, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னுச்சு. ஏன்னா நமக்கு யாரு நம்ம தெரியணும். நம்ம யாரு? அநேக நேரம் படம் சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கோ, ஜீவன் உள்ள தேவனது சேனைகள் நாங்கோ. சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கோ, ஜீவன் உள்ள தேவனது சேனைகள் நாங்க, ஜீவன் உள்ள தேவனுடைய சேனைகள் நாங்க. சவாலே சமாளி சாத்தானே ஏமாளியே, சவாலே சமாளி சாத்தானே ஏமாளி. சவால் சவாலே நாங்க தானிய போல சவால் விடுவோம். சவாலே சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கோ, ஜீவன் உள்ள தேவனது. எனக்குள்ளே 7 மடங்கு எரியும் சூளை எனக்கு பயம் இல்லை. ஆவி எனக்குள்ளே 7 மடங்கு எரியும் சூளை எனக்கு பயம் இல்லை.
சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. சாத்தானுக்கு 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 சவால் விடும் சந்ததி நாங்கோ. ஜீவனுள்ள தேவைகள் ஜீவனுள்ள தேவைகள் தேவையாகோ. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானுடைய சாத்தான கண்டவன நாம பொத்திக்கிறக்கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளை தலைக்கி வச்சு படுப்பாங்க, சிலர் விளக்க மாத்த பக்கத்தில் ஓட்டு படுக்கிறாங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், நடந்து கூட போக மாட்டான். மத்தேயு 12:43 வாசிக்கிற ஒரு வீடு காலியா இருந்து பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருந்தா தண்ணீரும் பண்ண 7 பிசாசை கொண்டு வந்து அங்கே குடியேற வருவான். அதிகாரமே விசுவாசிக்கு என்ன தெரியுமா? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீங்க, நவமான பாஷைகளை பேசுவாங்க, அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை பெறுவீங்க. ஏன்னா அன்னைக்கு பெந்தெக்கோஸ்து நாளிலே பேசின பாஷையை கேட்டு அத்தனை பேர் ஆச்சரியப்பட்டான். ஏன்னா அந்த அபிஷேக வல்லமை ஊற்றும் போது எல்லாரும் எனக்கு அன்பாலே பிசாசுகளை துரத்துறான், அந்நிய நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். என்னத்த சர்ப்பங்களை? இந்த வார்த்தை யார் வாழ்க்கையில பலிச்சுச்சு? எவ்வளவு நாள் பைபிள் படிக்கிறீங்களா? மோசே கோலை கீழே போட்டான். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கேட்டார். என்ன கேட்டார்? உன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னார். அவன் சொன்னா என்ன சொன்னா? ஒரு கோல். கண்ணு தெரியாத ஆண்டவருக்கு ஒரு கோல், நான் அதை கீழே போடுனார். ஏன்னா வேதத்தில் பலவிதமான கோல்களை பார்க்கிறோம். எண்ணாகமத்தில் 17ஆம் அதிகாரத்தில் ஆரோனின் துளிர்த்த கோலை குறித்து பார்க்கிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே செங்கோல் எஸ்தர் ராஜாத்திக்கு நீட்டப்பட்டது. அதே ஆதியாகமம் 49 நியாயப்பிரமாணிகளுடைய செங்கோல். வேதத்தில் பலவித கோல்களை குறித்து பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறான், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறான். எனக்கு கண்வானமில்லே, மோசே கையில் ஒரு கோல் இருந்துச்சு. நாங்களும் கண்ணு தெரியாமல் போனப்புறம் ஒரு கோல் வச்சுருப்போம். நீங்களும் முடிஞ்சால் அந்த கோல்களுக்கு உதவலாம். கண்ணு தெரியாமங்க கையில் அப்படி ஒரு கம்பு வச்சுருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? கண்ணை கொடுக்க முடியாது. எங்கள் சபையிலலாம் கம்பு எப்பவும் வாங்கி வச்சுருப்பேன். எதுக்கு தெரியுமா? அது மடக்கிற கம்பு, நம்ம சாதாரண மரக்கம்பு இல்லை. கண்ணு தெரியாமல் தட்டி போனால் எதிர்த்து வர்றவங்க, some blind person is coming opposite side, easily they can able to identify. எப்போ ஒரு கோல் கண்ணை உலகத்தில் கொடுக்க முடியாது. 250 ரூபா ஒரு கோல். ஏன் ஒரு 200 பேருக்கு கோலை வாங்கி கொடுங்களேன். ஆண்டவர் கண்ணை படைத்தவர், அதுக்கு ஏற்ற பலனை தருவார். மோசே கையில் அந்த கோலை பார்த்து ஆண்டவர் கேட்கிற, உன் கையில் இருக்கிறது என்ன? அவன் சொன்னா என்ன சொன்னா? ஒரு கோல். அந்த கோலை தரையில போடுனார். போட்டவன என்னதாச்சு? சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். ஏன்னா தடை கட்டப்படாத பாம்பு என்ன செய்யும்? பிரசங்கில வாசிக்கிறோம். இவன் உடனே காயந்து ஓடினான். உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். நான் அர்த்தம் சொல்லிருப்பேன், ஐயா வாலை பிடிச்சா பொட்டுன்னு போட்டுருச்சுன்னா அப்படி சுருண்டு வந்து கையில் ஓட்டுருமே. ஏன் தெரியுமா? பார்வோனுடைய கிரீடம் சர்ப்பம். அதை கர்த்தர் அவன் கையில் கொடுப்பதற்கு அலிகாரிக்கல் ரெஃபரன்ஸ், இன்னர் மீனிங். இட் வில் ஹேவ் இன்னர் மீனிங். அவன் கையில் அந்த சர்ப்பத்தை அதிகாரத்தை கொடுக்க போறோம். நம்ம பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? அதிகாரம் கையிலே நாம் ஆளுவோம் தேசத்தை, ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார்.
அதிகாரம் நம்ம கையிலங்க. ஆனால் அதிகாரத்துக்காக எதிர்த்து நிற்கக்கூடாது. ரோமர் 13 வாசிக்கிறோம், மேலான எந்த அதிகாரத்தையும் நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது. அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். நம்ம கையில் சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். நீ சர்ப்பங்களை எடுக்கலாம், அது மட்டும் இல்லை, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அது எப்படிங்கன்னு கேட்பீங்க. நாங்கள் முதல்ல ஊழியத்துக்கு வந்தபோது ஒரு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க. நடந்த காரியம் இதே நாகர்கோயிலில். நாங்கள் 2-3 கண்ணு தெரியாங்க தெருவில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கு அது எதிர்பார்த்து இருந்துச்சோ நம்ம தெரியல. உள்ளே கூப்பிட்டாங்க, ஒரு பிஸ்கட்டை கொடுத்து ஒரு குளிர்ந்த பானம் தான் கொடுத்தாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் நிற்கவும் முடியல, வீட்டில் போய் நிற்கவும் முடியல. 3 நாள் டிசென்ட்ரி. இதே கோட்டாரில் இப்போ ஆஸ்பத்திரி இருந்துச்சு. இப்போ தான் ஆசாரிப்பள்ளத்தில் மாறிடுச்சு. முன்னாடி வந்து ஆசாரிப்பள்ளம் வந்து டிவி சானிட்டோரியம், கோட்டார்லாம் மருத்துவமனை இருந்துச்சு. அதை அட்மிட் பண்ணி 3 நாள் அங்கேயே இருந்தேன். எனக்கே பயம் வந்துடுச்சு, திரும்பி எந்திரிப்பேன் நான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வைத்திருக்கிறார். சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்து. அதை விட இன்னொரு அதிகாரம் என்ன தெரியுமா? ஒரு வியாதியோட வந்தா இயேசு என்ன செய்தார்? லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய், நல்ல கவனிங்க, எத்தனை வருஷம்? 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு. சில நேரத்தில் பலவீனங்கள் நாம நினைச்சுக்கிறோம் ரத்த சோகையினால, சுகர்னாலன்னு. இல்லைங்க, அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கு. எப்படின்னு சொல்றேன். ஒரு சமயத்தில் ஒரு குடும்பம் வந்தாங்க, கணவன் மனைவி வந்தாங்க. அப்போ புருஷன் சொன்னார், ஐயா இவங்களுக்காக ஜெபம் பண்ணணுன்னார். நான் கேட்டேன், என்ன எதுக்காக ஜெபம் பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்க. என்ன பிரதர், இனிமேல் இவளோட மனுஷன் வாழ முடியாதுன்னார். நான் கேட்டேன், என்ன பிரதர் குறை? அவங்ககிட்ட என்ன குறைய கண்டீங்க சொல்லுங்கன்னு. நல்லா சமையல் பண்ண தெரியாதா? ஐயோ, அவங்க சமையல் பண்ணால் 4 வீடு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்கும். சரி, வீட்டை சுத்தமாக வச்சுக்க தெரியாதா? அதெல்லாம் இல்லை, அருமையாக சுத்தமாக வச்சுக்குவாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? துணிமணி துவைக்கிறது, ஐயோ வாஷிங் மிஷின் கூட வாங்க மாட்டாங்க, தான் கையில் தான் துவைப்பா. அப்புறம் என்னையா பிரச்சனை? நல்லா சமையல் பண்ணுவா, சாப்பாடை போட்டுவா, குழம்பு விட்டுவா, காய வைப்பா, அப்படின்னு காரி துப்பிடுவா. அது எப்படி சாப்பிடுறது? நல்ல தண்ணியை பாத்திரத்தை 4 தடவை கழுவா, அடைஞ்சல அப்படின்னு துப்பி கொண்டாந்து கொடுப்பா. இந்த எச்சில் பிசாசுங்க. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அனுப்புனேன். 3 மாதம் கழிச்சு வந்தார். என்னையா இப்போ எப்படி இருக்காங்க? அந்த பிசாசு போயிடுச்சுன்னார். ஏன்னா அவருடைய நாமத்துக்கு வல்லமை உண்டு. நாம முதல்ல அதை விசுவாசிக்கணும். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீங்க, நவமான பாஷைகளை பேசுவீங்க, அது மட்டுமல்ல சர்ப்பங்களை எடுப்பீங்க. மோசே கையில் எடுத்தா அது என்னாச்சு? மறுபடியும் கோலாயிருச்சு. மந்திரவாதிகள் அப்படி செஞ்சு பார்த்தாங்க. யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்து எகிப்தின் மந்திரவாதிகளும் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலும் அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. நம்ம கையில் இருக்கிற கோல் அதிகாரம், தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம். நாம் அந்த விசுவாசத்தை பயன்படுத்தணுங்க. நாம முதல்ல விசுவாசி ஆயிட்டோமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். கொரிந்து சபைக்கு பவுல் சொன்னார்ல, நாம விசுவாசத்தால என்ன நடக்கும்? அநேக நேரம் பாடும், விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு,
மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆனந்த கீதம் பாடுவோம். ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆனந்த கீதம் பாடுவோம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். கண்ணீரை துடைத்து கர்த்தரை ஆராதிப்போம். கவலையை போக்கி கண்ணீரை துடைத்து கர்த்தரை ஆராதிப்போம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. வல்லமை உண்டு தேவன் நாமத்திற்கு, மகிமை உண்டு இயேசுவின் நாமத்திற்கு. என்னில் வந்த போதும் இயேசுவை ஆராதிப்பேன். என்னென்ன துன்பங்கள் என்னில் வந்த போதும் இயேசுவை ஆராதிப்போம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். விசுவாசத்தாலே தரணி முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். விசுவாசத்தால முடியாத காரியம் கிடையாதுங்க. ஆனா நம்ம விசுவாசி ஆயிட்டோமா? என் நாமத்தினாலே வியாதியஸ்தன் மேல கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். நம்மளால எது முடிஞ்சிருக்கு? விசுவாசியா இருந்தா போய் கை வச்சோம்னா நான் கை வச்ச ஆயிரம் போதா? ஒரு சமயத்தில் ஒரு பெண்ணு ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணான். 22, 23 வயசு இருக்கும், சின்ன பிள்ளை தான். என் மக வயசுக்கும் கீழே தான் இருக்கும். ஏன்னா இங்கேயே ஒரு மகள் இருக்கிறாள். அவள் வேதத்தை வாசிப்பதுக்கு பல ஆண்டுகள் என்னோடு கூட இருந்து ஒரு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை போல் எல்லாவற்றையும் செய்வாள். நான் உடல் முடியலைன்னா கூட தேடி நர்ஸாக இருக்கிறதுனால ஊசியை தூக்கிட்டு என்னை வீடு தேடி வந்திருக்கா. அப்படி ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அநேக நேரங்களில் பிள்ளைகள் தேவன் தருகிற ஆசீர்வாதம் என்பதை அனுபவித்தான் தான் நம்மளால் சொல்ல முடியும். 12 மணிக்கு ஒரு 22, 23 வயது பெண் திடீரென்று அழுதாள். என்னன்னு கேட்டேன். அங்கிள், நான் டாக்டர்கிட்ட போனேன். என்னம்மா வயிற்று வலிக்குதுன்னா சும்மா போனேன், ஸ்டொமக் ட்ரபிளாக இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தேன். எனக்கு செக்கப் பண்ணவங்க சொன்னாங்க 7 mm கல் இருக்காங்கள், அதுவும் கரையுமான்னு தெரியல, ஆப்ரேஷன் பண்ணணுமா? ஏன்னா இப்போ தான் லேப்ராஸ்கோப்பெல்லாம் வந்துடுச்சு, முன்னாடிலாம் அப்படி இல்லை. அந்த ஸ்டோன் வந்துச்சுன்னா பெரிய பாடு. நான் சொன்னேன், மகளே பைபிளில் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா அப்படின்னு. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். இயேசு சொன்னார், கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால். எங்கே இருக்கு? கண்டுபிடிங்க பார்ப்போம். ஏன்னா நான் எல்லாத்தையும் நம்ப சொல்லிட்டு போகிறதோட நீங்கள் பைபிளை படிக்கிறீங்கல்ல. கடுகளவு விசுவாசம் ஒருவனுக்கு இருந்தால் இந்த மலையை எந்த எத்தனை வசனம் சொல்லி வாசி. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால்
மார்க்கு 11 22 23 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் முதல்ல நம்ம இருதயத்துல சந்தேகப்படாம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். நம்ம பாடுவோம். என்ன பாடுவோம்? எல்லாரும் தெரியும். மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே, சுகமான சுகவாழ்வு சந்தோஷம் தந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே, சுகமான இக வாழ்வு சந்தோஷம் தந்திடுவே. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கை கூறு. தேசமே பயப்படாது, தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவா. இல்மையிலோ மறுமையிலோ இல்லத்தை ருசித்திடுவா. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவா. இல்மையிலோ மறுமையிலோ திருத்திடுவா. தேசமே பயப்படாது, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கை கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கு மாபெரும் காரியத்தை செய்வார். அதனால இயேசு சொன்னார், அவர்களை பார்த்து என்ன சொன்னாரு? எவனாகிலும். நல்ல கவனிங்க. whether you are educated or uneducated, your higher authorities are a pauper, you are aristocratic or poor condition, that is immaterial. If you have a faith in the words of God, கர்த்தருடைய வார்த்தையில நம்பிக்கை உண்டா? எவனாகிலும், யாரா இருக்கட்டுங்க. நாம பாடுறோம்ல, யாராகிருந்தாலும் உதவிகள் செய்வன் லேசான காரியம், லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராகிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுஸ் லேசான காரியம். எனக்கு அன்பானவர்களே, யாராயிருந்தாலும் சரிங்க, எவனாகிலும், இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி நீங்களும் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க கேட்ப, நீங்க பண்ணியிருக்கீங்களா? தாராளமா. ஒரு சமயத்தில் இதே ஊரில் விக்டர் லைனில் சால்வேஷன் ஆர்மி பக்கத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பிரசங்கம் பண்ணேன்? லூக்கா 18:27 வச்சு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மனிதரால் கூடாதது தேவனால். இவ்வளோதான். ஒரு பொண்ணு ஓடி வந்தா, வந்து சொன்னா, அங்கிள் அங்கிள் கையை நீட்டுங்க. நான் ஒரு கையை நீட்டேன், 2 கையை நீட்டுங்க. எனக்கு விளங்கலை, எதுக்கு 2 கை? கையில் ஒரு குழந்தைய கொடுத்தா. எதுக்குமானே? இது பிறந்து 3 நாள் ஆகுது. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், புருஷன் வீட்டுக்கு போகணும். ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க, இது குறை மாதத்தில் பிறந்திருக்கு, இது டெஃபினட்டாக என்ன செய்யாது, வித்தின் 1 வீக் ஆர் 10 days கடக்காது. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரேஜ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. பட் ஐ நீட் மை பேபி, ஐ வாண்ட் டு கோ மை ஹவுஸ் வித் த பேபி இன்க்ளூடிங். குழந்தைய நான் தூக்கிட்டு தான் போகணுன்னு.
நான் அந்த குழந்தைய கையில் எடுத்த உடனே எனக்கு கொஞ்சம் செர்கியூ பவுல் மாதிரி விசுவாசத்தில் ஆட்டம் கண்டுருச்சு. உடனே அந்த குழந்தைய வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு அந்த பக்கம் பிரசங்கத்துக்கு 2 மாதம் போகல. ஏன்னா ஒருவேளை அப்படி இல்லாமல் இருந்துடக்கூடாதுன்னு பயம். ஆனால் போய் பார்த்தா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நான் பார்க்கவே முடியலை. ஒரு 3 வருஷம் கழித்து, மதுரைக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து அந்த பெண் வந்தாள். அங்கே ஒரு குழந்தைய தூக்கி ஜெபம் பண்ணுங்க, ஞாபகம் இருக்கா? எத்தனையோ பிள்ளைய தூக்கியிருக்கேன். எங்கேன்னு சொல்லுங்கள்? விக்டர் லைனில். ஆமாம், அந்த பிள்ளை இதுதான். இப்போ பொழைச்சிருக்கா. உங்கள் ஆலயம் கட்டுறதுக்கு 50,000 ரூபா கொண்டாந்துருக்கேன் நாங்கள். இப்படித்தான் வந்தது. விசுவாசத்தினால வராத யாவும் பாவம். மறந்துடக்கூடாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமா, விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாடியை ரட்சிக்கும். விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாத ஒன்றை குறித்த நிச்சயம். ஆமா, விசுவாசத்தினர் ராகாபு கூட என்ன செய்தா தெரியுமா? எபிரேயர் 11:31 விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசியும் வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதபடிக்கு சேதமாகாதிருந்தாள். அது மட்டுமல்ல, இன்னும் நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு அன்பானவர்களே, அவள் இன்னொன்று செய்தாளாம். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. அவ தன்னை காத்து கொண்டது மட்டுமில்ல. யோசுவா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்ததினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். பாருங்க, தன்னை காத்து கொண்டது மட்டுமல்ல, தன் குடும்பத்தை காத்து கொண்டாள். காரணம் என்ன தெரியுமா? அவளுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. அவ சொல்றா, அதே யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாருக்கும் சோர்ந்து போனார்கள் என்று கண்டேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. அவளுக்கு இருந்துச்சு விசுவாசம். அலங்கத்தில் இருந்த வேசிக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நாம விசுவாசியா? மார்க் 11:22 வாசிக்கிறோம். எவனாயினும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று முதல்ல விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசத்தோட சொன்னா அது அப்படியே என்ன செய்யும்? அவன் சொன்னபடியே ஆகும். இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருமா. மலையே போகும்னா இந்த ஸ்டோன் 7mm கல் போகாதான்னு அவ வசனத்தை எழுதிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருந்து 15 நாள் கழிச்சு சொன்னான். அங்கிள், என்ன ஆச்சரியம், சொன்னா தானம்மா தெரியும். நான் யூரின் போகும்போது 7mm கல் 3 துண்டா உடஞ்சி போயிடுச்சு. அல்லேலூயா. மலை போல வரும், ஆனால் பனி போல மாறும். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் போல நிலை மாறலாம், ஆனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. நாம விசுவாசி ஆயிட்டோமா? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாத ஒன்றை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாய் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை கட்டினான். நம்ம பேழையை கட்ட வேண்டாம். நமக்குள்ள விசுவாசம் வந்துருச்சா? சரி, விசுவாசத்துக்கு இவ்வளவு வேண்டாம்.
இன்னும் ஒரு வசனத்தை பார்க்கலாம். தீத்துவின் புஸ்தகம் திருப்புங்க 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை. ஏனெனில் முற்காலத்திலே, முற்காலம்னா எப்போ? இயேசுவை ஏற்றுக்கொள்வது. நாம இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, ஏன்னா நம்ம சபையில கூட பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? கெட்டு போன மாதரை இயேசு ஏற்றுக்கொள்ளுவார், பாவ ஆத்துமக்களை குணமாக்கி ரட்சிப்பார். நல்ல செய்தி கேளுமே, இயேசு ஏற்றுக்கொள்ளுவார். நம்பி வாரும் வாருமே, தள்ளி போடவே மாட்டார். மாசிந்தாத ரத்தத்தா தேவ ஆவியா தீய சாபம் மாற்றுவா. நல்ல செய்தி கேளுமே, இயேசு ஏற்றுக்கொள்ளுவா. நம்பி வாரும் வாருமே, தள்ளி போடவே மாட்டா. இந்த ஏற்ற நேரத்தோ வந்து சேர கடவி, புண்ணியநாத பாதத்தில் மீட்பும் வாழும் பெருவி. கெட்டு போனவல்ல ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று அவரையே தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 சொன்னா கிடைக்கும், மறந்துடாதீங்க, சொல்லி பாருங்க, கிடைக்கும். ஏனெனில் நாமும், இப்ப நாம யாரு? விசுவாசி ஆகிறதுக்கு முன்னாடி அவிசுவாசியா? அவிசுவாசியிலும் கெட்டவரா இருந்திருப்போம், மன தெரியாது. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும். முதல்ல என்ன கிடையாது? புத்தி இல்ல. புத்தினா என்ன அர்த்தம்? புத்தி உள்ளவன் யாரு? 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவங்க இருந்தாங்க. லூக்கா 12:16 ஒரு புத்தி இல்லாதவன் ஃபூல் ஒருத்தர் இருந்தான். நிறைய விளைஞ்சவன் ஐயோ நான் என்ன செய்வேன் என் தானியத்தை கொட்டிய பேனா. பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்டு, இன்னைக்கு ராத்திரி போயிட்டீன்னா என்ன செய்யறது? எனக்கு அன்பானே, மத்தேயு 7:24 நான் சொல்லிய என் வார்த்தைகளை கேட்டு புத்தியுள்ள மனுஷன் கட்டின வீடு, புத்தி இல்லாத மனுஷன் கட்டின வீடு எல்லாம் எழுதி வச்சிருக்கார். அதனால தான் சாலமோன் ஞானி சொன்னான், நீதிமொழிகள் 4:7 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிங்க. நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். 2 நீதிமொழிகள் 2:6 வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானுடைய சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. நாம புத்தியினரா? உண்மைதான். ஒரு காலத்தில் ஏசு யார் ஐயா பாடுவார் அடிக்கடி, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்மேக போங்க கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, கார்மேக போங்க
கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவனை உன்னை நகரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலோ ஆரோதல் உனக்களிப்பா, துன்ப நேரத்திலோ ஆரோதல் உனக்களிப்பா, என்னோட தேவியும் இயேசுவை நோக்கினா எல்லை இன்பம் பெற்றிடுவார். என்னோட தேவி இயேசுவை நோக்கினா எல்லை இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவேலை உன்னை நகரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவேலை உன்னை நகரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பார்களே, நாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? ஏனெனில் ஏன் ஐயா நமக்கு விசுவாசி இன்னும் ஆகலை சொன்னா, முற்காலத்திலே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் இல்லை, நாம் பிறந்து தாயின் வயிற்றில் பிறந்து திரும்பி ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா நிக்கதேமு கேட்டான்ல, ஒரு தடவை தாயின் வயிற்றில் பிறந்துட்டு மறுபடியும் எப்படி பிரசிக்க முடியும்? அவர் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு அன்பானே, நாம ஆண்டவர் தான் சொந்த இரட்சகர் என்று அவரை அன்றி வேறே இல்லை என்று அறிந்த போது, அந்த காலத்தில் ஒரு பழைய பாட்டு பாடுவோம்ல, உங்களுக்கு தெரியும், உன்னை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சாமி, தன்னையே பலியாய்ந்த மன்னுயிர் ஜெகனை, உன்னை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சாமி, தன்னையே பலியாய்ந்த மன்னுயிர் ஜெகனை, அன்னை தன்னை ஒன்றா சொத்தா யாரும் உதவுவாரோ, அன்னை தன்னை ஒன்றா சொத்தா யாரும் உதவுவாரோ, அதிசய மனுவேலா ஆசையன் இயேசு சாமி, உன்னை அல்ல ஒருவர் இல்லையே சாமி, மன்னுயிர்கள் ஜெகனை. பண்ணினது ரோகமெல்லாம், பண்ணினது ரோகமெல்லாம், பண்ணினால் எத்தனை கோடி பாதகத்து கொண்டோ இல்லை, பரிதமித்தேனை தேடி பண்ணினது ரோகமெல்லாம், எண்ணினால் எத்தனை கோடி பாதகத்து கொண்டோ இல்லை, பரிதமித்தேனை தேடி கண்ணீரும் தீருபடி, கண்ணீரும் தீருபடி காணனந்தகு போதா, கண்ணீரும் தீருபடி காணனந்தகு போதா, கடையன கருள்
ஏசு சாமி கடையன கருள் புரி மாணியோ போல் ஏசு சாமி உன்னை அன்றி பேரே கதி ஒருவர் இல்லையே சாமி தன்னையே பலியாய் என்ற மன்னுயிர் ரட்சகனை மன்னுயிர் ரட்சகனை மன்னுயிர் ரட்சகனை உன்னையன்றி வேறே கதி ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி நம்பி நாம ஏற்றுக்கொண்ட பின்னாடி, ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினர் கீழ்ப்படியாதவர்களும். இப்ப நாமள கீழ்ப்படிஞ்சிடறோமா? ராகாபுக்கு தெரிஞ்சு கீழ்ப்படியாதவனோடு சேதமாகணும். ரோமர் 5:19 வாசிக்கிற ஒரே ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே, ரோமர் 5:19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். 1 சாமுவேல் 15:22-23 வாசிக்கிறோம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம் என்று எழுதியிருக்கிறான். என கண்பானவர்களே, நாம புத்தியினர் மட்டுமல்ல, கீழ்ப்படியாதவர்கள், அது மட்டுமல்ல வழி தப்பி நடக்கிறவர்கள். அதனாலதான் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் என்ன பாடிக்கிட்டு இருக்கோம்? நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே, ஆடைகளமே உமதடிமைதானே, கத்தனி செய்த நன்மைகளையே நடத்துபவரே, கண்ணில் வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றோ ஐயா, என்னை என்றோ ஐயா, என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணில் வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஐயா, கீழ்ப்படியாதவன் மட்டுமல்ல, புத்தியினர் மட்டுமல்ல, வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும். அதனால்தானே இஸ்ரவேல் மக்களுக்குள்ள மிகுந்த இச்சை உண்டானது. எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்திலே நான் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டான். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சி புசிக்க கொடுப்பவர் யார்? அப்பா, நாங்கள் எகிப்தில் கீரை சாப்பிட்டோம், வெள்ளைப்பூடு சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் கொமட்டிக்காய் எல்லாம் தின்னோம். இங்கே மன்னாவை தவிர ஒன்றுமே இல்லையே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இது அவங்களுக்கும் தெரியாமல் போயிடுச்சு. எனக்கு அன்பானே, ஐந்தப்பம் கொண்டு அனைவருக்கும் பகிர்ந்த சிந்தையில் உயர்ந்த வசீகர சிநேகரே. ஏன்னா நம்ம நாட்டில் அந்த காலத்தில் பாடினோம்ல, எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா, என்றைக்கு காண்பேனோ
என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா என்றைக்கு காண்பேனோ உன்னதமான தேவகுமாரனை உன்னதமான தேவகுமாரனை என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா என்றைக்கு காண்பேனோ கொண்டு அனைவருக்கு பகிர்ந்து ஐந்தப்பம் கொண்டு அனைவருக்கு பகிர்ந்து சிந்தையில் வந்த வசீகர செய்கனை என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா என்றைக்கு காண்பேனோ என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா என்றைக்கு காண்பேனோ திருமுக தரிசனம் நோக்கி நான் என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா என்றைக்கு காண்பேனோ என்றைக்கு காண்பேனோ என் இயேசு தேவா என்றைக்கு காண்பேனோ. எனக்கு அன்பானவர்களே, நாம முற்காலத்தில் கீழ்ப்படியாதவங்க மட்டுமில்லை, புத்தியினர் மட்டுமில்லை, வழி தப்பி நடக்கிறவங்க மட்டுமல்ல, பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும். அது மட்டுமில்ல, துர்க்குணத்தோடும் மனுஷனுக்குள்ள இருக்கிற துர்க்குணம் போயிருச்சா? எபேசியர் 4:31 வாசிக்க கேட்போம். எபேசியர் 4:31. சகலவிதமான கசப்பும் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. விசுவாசி ஆயிட்டா இத்தனையும் போயிருக்கா? 29 வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நம்மட முடியுதா? நாம விசுவாசி கேட்டா, நீங்க யார்? நான் இந்த சபை விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியுமா? ஏன் காண முடியல? நமக்குள்ள அந்த விசுவாசம் என்ன செய்யல, இன்னும் முழுசா வரல. நாம விசுவாசி ஆயிட்டோமா, அப்பந்தானே நம்ம யாருன்னே நமக்கு விளங்கும். யாபேஸ் ஜெபித்தான். என்ன ஜெபித்தான்? 1 நாளாகமத்திலே 4:9-10 அவருடைய தாய் அவனுக்கு துக்கம் என்று பெயர் வைத்து விட்டாள். துக்கத்தோடு பெற்றதுனால அவனுக்கு அதே பெயராயிருச்சு. யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, அவன் சொன்னது பாருங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். நமக்கு ஏன் கிடைக்கல? நாம முதல்ல விசுவாசியா இன்னும் ஆயிட்டோமான்னு இன்னும் எனக்கு கேள்வி உண்டு. பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிப்பட்டது மட்டும் இல்ல, துர்க்குணத்தோடும் அடுத்தாப்புல பொறாமை. வீட்டுக்குள்ள வந்து ஆமை ஆகாதுமோ. லேவியராகமம் 11 29 வசனத்திலிருந்து பாருங்க. தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவையெனில் பெருச்சாளியும். ஏங்க ஆண்டவர் இதை எழுதி வச்சிருக்காரு? பெருச்சாளி ஏதாவது சாப்பிட்றானா அவனும்? ஏன்னா எதோ சாப்பிடக்கூடாது எழுதிட்டு வரதால இது எழுதுறாரு. பெருச்சாளி என்ன தெரியுமா? வீட்டை கெடுக்கும். இன்னைக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற பெருச்சாளிகள் எத்தனை பெருச்சாளி, மாமியாருங்கிற பெருச்சாளிகள் சொன்னா யாரும் சண்டைக்கார மாட்டீங்கள. ஏன்னா எத்தனை வீட்டில் மாமியார் பெருச்சாளி, எத்தனை வீட்டில் மருமகள் பெருச்சாளி. அதனால தான் இங்கே எடுத்துக்கார் பெண்டிகூட் பெருச்சாளி. அடுத்தாப்புல எலி என்ன செய்யும்? திருடும். தேங்காய்ச்சில் வச்சுருந்தீங்கன்னா திருப்பி எங்கேயாவது ஓட்டு போயிடும். அது மட்டும் இல்லை, எலி என்ன செய்யும்? எதையாவது உடனே கடிச்சு வச்சு ஒன்றுக்காகாமல் ஆக்கிடும். எலி. பெருச்சாளி வீட்டையே கெடுத்து பள்ளம் தோண்டிடும்.
சகல விதமான ஆமையும். அது என்ன ஆமை? இயலாமை, முயலாமை, பொறாமை, வெகுளாமை, அறியாமை, இன்னும் எத்தனை ஆமைகள் நமக்குள்ள இருக்கு. இந்த ஆமையெல்லாம் போயிருச்சா? பொறாமை, ஆமை, சகலவித ஆமைகள். உடும்பும். உடும்பு என்னது? பிடிவாதம். கிறிஸ்துமஸ் வந்தா போதும், அவ வீட்டில் அதை எடுத்திருக்கா, இவ வீட்டில் அதை எடுத்திருக்கா, நான் மட்டும் என்ன. இன்னைக்கு அது போயிருக்கா? உடும்பு. அழுங்கும். அழுங்குனா நத்தை. ஓணானும். ஓணான் எங்கே நிற்கும்? நிறைய வீட்டில் ஓணான் வேலையில் தான் நிற்கும். கூட்டம் வந்து சபையில் விட்டுட்டு வெளியவே நிற்கும். ஓணானும். பல்லியும். பல்லி எப்படா எது கிடைக்குன்னு வாயை திறந்துக்கிட்டே இருக்கிறது. பச்சோந்தி. பச்சோந்தி இடத்துக்கு தக்க மாறிக்கணும். இங்கே தான் பாஸ்டர் 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 பாஸ்டர், அங்கே வேணா சரி, என்னத்தை பெரிய பாஸ்டர் பேசினாரு. எனக்கு அன்பானலே ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, நமக்குள்ள இன்னும் போக வேண்டியது போகலைங்க. ஆனால் நம்ம புது சிருஷ்டி. கொரிந்தி சபைக்கு எழுதுகிறான், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். 2 கொரிந்தியர் 5:17 படி புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையன எல்லாம் எல்லாம் புதிதாயின. எங்க ஆயிருக்கு? நாம மேல விசுவாசி ஆயிட்டா நமக்குள்ள இந்த பொறாமை. ஏன்னா அழகா எழுதுறாரு, ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். அன்னைக்கு காயின் ஆபேலுக்குள்ள இருந்துச்சா? ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாய் இருந்தோம். அப்படி இருந்த நம்ம மேல நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது. ஏன்னா வேதநாய சாஸ்திரியார் பாடுவார்ல, என்ன அழகா பாடுவாரு. எனக்கு அன்பானவர்களே, அதனால்தான் யாக்கோபு சொல்றார் ஆதியாகமம் 32:9, தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த தயவு. யோபு சொல்றார் 10:12, தேவரீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினீர். லூக்கா 2:52 வாசிக்கிறோம், இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும். இன்னைக்கு தயவு உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அநேக நேரம் நம்ம தான் நினைக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, மனுஷர் மேலுள்ள அன்பு, அவர் வைத்த தயை பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கல, தமது இரக்கத்தின்படி. அதனால தான் நம்ம பாடுறோம், எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, சாந்தம் கிருபை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என்னேசு ராஜா ஸ்தோத்திரமோ, என்னேசு ராஜா ஸ்தோத்திரமோ.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே கூப்பிடும் யாவனுக்கும் ஐயா அருகில் இருப்பவரே கூப்பிடும் யாவனுக்கும் ஐயா அருகில் இருப்பவரே உண்மையா கூப்பிடும் குணங்களை கேட்டு விடுதலை தருபவரே ஐயா உயிருள்ள நாளெல்லாமே ஐயா உயிருள்ள நாளெல்லாமே என கண்வானோலே மணி ஓடிருச்சு. முதல்ல விசுவாசிக்கு என்ன ஒன்று தெரியுமா? ஏசாயா 35:4 வாசிக்கிறோம், மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இன்னைக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் இருந்துச்சுன்னா பதறோம். மனம் பதறாதீங்க. விசுவாசிக்கிறவங்களுக்கு நமக்காக யுத்தம் செய்கிற ஒருவர் இருக்கிறார். சங்கீதம் 138:8 நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவர். சங்கீதம் 57:2 எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அது 38 முடிக்க போகிறவர். இன்னைக்கு நமக்குள்ள அந்த விசுவாசம் வந்துருச்சா? விசுவாசம் வந்துட்டா தான் அப்புறம் சீசன், அதுக்கப்புறம் தான் பரிசுத்தவான், அதுக்கப்புறம் தான் சகோதரன், அதுக்கப்புறம் தான் அப்போஸ்தலன், அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவன். இப்போவும் அப்படியே ஒரு நிமிஷம் நான் ஜெபித்து போதருடைய கருத்தில் கொடுக்க போகிறேன். எதுக்குன்னா இது தொலைக்காட்சிக்கு போகிறது. நேற்று கூட ஜெபிக்காமல் முடித்து பாஸ்டரை ஜெபம் பண்ண சொன்னேன். ஆனால் டிவியில் போடும்போது அது பாஸ்டரை காட்டினா நல்லா இருக்காது. எனக்கு ஒரு பக்கம் மனசில் ஒரு பாரம், ஐயோ தப்பு பண்ணிட்டோமோன்னு. தயவுசெய்து மன்னிச்சுக்கணும். நான் இப்போ ஒரு சின்ன ஜெபமனம் பண்ணிட்டு போதவருடைய கரத்தில் கொடுக்க போகிறேன். அப்படியே எல்லாம் முடிஞ்சா எந்திரிப்போமா? ஹல்லேலூயா. எழுந்து ஆண்டவரிடத்தில் அப்படியே சொல்லுமா, தீய மனதை மாற்றவா
பலமற்றேனே பதடி நாதையா பதடி நாதையா ஒரு பாவி நாதையா பதடி நாதையா ஒரு பாவி நாதையா தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்லது. ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபிக்கிறீங்களா? எங்களுடைய சபையை வந்து பாருங்க, முற்றிலும் பார்வையற்ற மக்களின் சபை. எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி மட்டும்தான். மதுரையில் ஒரு சபை இருக்கு, திருநெல்வேலியில் ஒரு சபை இருக்கு. திருநெல்வேலியில் இருக்க சபை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இந்த சபைக்கு கண்ணு தெரியாமல கூட்டிட்டு வர்றதுக்கு மட்டும் வாரம் 4000 ரூபாய் வேன் வாடகைக்கு எடுத்து கொடுக்குறோம். இன்னும் சொல்ல போனா நீங்க நம்புறீங்களே, நல்ல கீபோர்டு கூட சபையில வைக்க கிடையாது. ஏன்னா தொலைக்காட்சிக்கு வந்தா தொலைக்காட்சி கொண்டாந்துருவோம். மாதிரி இருந்தா அங்க இருந்து ஒன்று எட்டு ரூபா, இங்க இருந்து கொண்டு போவோம். எனக்கு அன்பானவர்களே, அது மட்டும் இல்லை, வார ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒருத்தரை கூட நான் சாப்பிடாம அனுப்புனதே கிடையாது. ஏன்னா இயேசு சொன்னார், வழியில சோர்ந்து போவாங்க. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே, ஒரு வேலை கிடைத்த நாட்களிலே, தங்களுக்கு அன்பான இழந்த நிறைவு நாட்களிலே ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம். ஒரு பார்வையற்ற மக்களுக்கு ஊற்றுகோலை கொடுக்க உதவலாம். பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்ட மாட்டான். ஏன்னா அடக்கத்துக்கு இந்த ஃபியூனரல் ஃபண்டு எப்போ ஒன்று வச்சிருக்கணும், இதற்கு உதவலாம். திருநெல்வேலியில எனக்கு பெரிய வேதனைக்குரிய காரியம், பார்வையற்ற மக்கள் வயதானவர்களும் தங்கி இருக்கிறாங்க. அங்கே எப்படியாவது ஒரு வெஸ்டர்ன் கழிப்பறை 1-2 இன்னும் வைக்கணும். ஏன்னா எனக்கு கூட இப்போ உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, அந்த அளவுக்கு வயது போயிடுச்சு. இதில் கால் இல்லாத மக்கள் வந்து இருக்கிறாங்க சிலர்லாம். இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. அன்னைக்கு ஒருத்தரை கூட்டு கேட்டேன், 2 வெஸ்டர்ன் கேட்டானா என்னையா செலவாகும்? அவர் சொன்னார், 1 கட்டுறதுக்கே 40,000 ரூபா வந்துருங்கன்னாரு. நான் சொன்னேன், உடனே என்னால் கட்ட முடியாது, ஆண்டவன்ட்ட ஜெபம் பண்ணுறேன். நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களுக்காய் ஜெபியுங்கள். வருஷத்துக்கு 1-2 பிள்ளைகளை தான் படிக்க வைக்கிறோம். இப்போ கூட நெய்யூர் நம்முடைய சிஎஸ்ஐ திருச்சபையின் கீழே ஸ்கூல் ஆஃப் நர்சிங்கில் ஒரு மகள் படித்து வருகிறாள். 1.5 வயதில் ஒரு அம்மா தூக்கி போட்டு போன பிள்ளை, அவளை எடுத்து வளர்த்து இன்றைக்கும் 3ஆம் ஆண்டு படிக்க வைத்து வருகிறேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு கொடுக்கிற மக்களை ஏற்படுத்த ஜெபிங்க. உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லிருந்து 5க்குள்ள தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நான் உதவலாம் அப்படின்னா எப்படி உதவ? இந்த டிஸ்பிளேயில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கு, ஜிபே, ஃபோன்பே. அது மட்டும் இல்லை ஐயா, எங்களுக்கு கணக்கு வைக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் முடியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8438852500 இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா பரிதிமேயும் பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருக்கும். அதே போல் 944255 பார்த்தீங்கன்னா பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் இருக்கும். இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
விளக்கம் தேவைப்பட்டால் என்னையும் கேட்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பல நாட்கள் கண்ணீரோடு கவலையோடு மாத்திரையும் கையும் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாது இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். வயது வந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். தீய பழக்கங்களுக்கு அடிமையான அன்பு சகோதரர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அவர்களுக்கும் மன நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுக்கட்டும். நேர்த்தியான பங்கும் சிறப்பான சுதந்திரமும் தந்து ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.